நமஸ்தே ஸ்டூடெண்ட். நாம் இன்றைக்கி திரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தேசிய கொடியை பற்றி பார்க்க போகிறோம். திரங்கா ஜண்டா மூவர்ண கொடி. திரங்கா மூவர்ண கொடி. பாரத் கா ராஷ்ட்ரிய த்வஜ் திரங்கா है. இந்தியாவினுடைய தேசிய கொடி மூவர்ணம். इसमें सबसे ऊपर केसरिया, बीच में सफ़ेद व सबसे नीचे हरा रंग है. நம்ம நாட்டினுடைய தேசிய கொடின்னு சொல்லக்கூடிய மூவர்ணத்தில் இஸ்மே இதில் சப்சே ஊப்பர் எல்லாத்துக்கும் மேலே கேசரியா, கேசரியானா அந்த ஆரஞ்சு, அந்த சஃப்ரான் சொல்லக்கூடிய ஆரஞ்சு நிறம். பீச் மே நடுவில் சஃபேத் வா சப்சே நீச்சே, நீச்சே சஃபேத் கீழே வந்து ஒயிட்டு வெள்ளையாகவும், சப்சே நீச்சே ஹரா ரங்கு ஹை எல்லாத்துக்கும் கீழே க்ரீன் கலர் இருக்குது. நம்ம தேசிய கொடியில் மேலே வந்து கேசரியான்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர், மிடில் வந்து சஃபேத் ஒயிட், லாஸ்ட்டில் வந்து ஹரா க்ரீன் வந்து இருக்குது. சபி ரங் பராபர் அனுபாத் மே ஹை. சபி ரங் ஆல் எல்லா கலரும், பராபர் பராபர்னா ஈக்குவல், அனுபாத் அந்த அளவு மெஷர்மெண்ட், அந்த அளவு சரியான அளவில் இந்த மூணு கலரும் நம்ம தேசிய கொடியில் சரியான அளவில் இருக்குது. சஃபேத் ரங்கு கே மத்திய மே நீலே ரங்கு கா சக்கர है. சஃபேத் ரங்கு கே மத்திய மே, சஃபேத்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் கலர், இந்த ஃப்ளாகில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் மத்தியனா மிடில் நடுவில், நீலே ரங்கு கா ப்ளூ கலராக இருக்கக்கூடிய சக்கர है ஒரு சக்கரம் இருக்குது. इसमें 24 தீலியா है. இந்த சக்கரத்தில் வந்து 24 லைன் கோடுகள் இருக்குது. केसरिया रंग देश की ताकत एवं साहस का परिचायक है. இந்த கேசரியான்னு சொல்லக்கூடிய கலர் ஆரஞ்சு கலர் நாட்டினுடைய தேஸ்கி நாட்டினுடைய தாக்கத், தாக்கத்னா எனர்ஜி சக்தி, ஏவம் சாகஸ் தைரியம், கா பரிச்சாயக் है அதை வந்து வெளிப்படுத்துது. நம்ம நாட்டில் தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு சஃப்ரான் கலர் வந்து ஆரஞ்சு கலர் நம்ம நாட்டினுடைய சக்தியவும் தைரியத்தையும் வெளிப்படுத்துது, அறிமுகப்படுத்துது. பீச் கே சஃபேத் ரங் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் சஃபேத் ரங் சாந்தி ஏவம் சத்தியதா கோ பிரகட்டா है. இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் நம்ம ஃப்ளாகில் இருக்கக்கூடிய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் நம்ம நாட்டினுடைய அமைதி மற்றும் உண்மையை வந்து வெளிப்படுத்துகிறது. ஹரே ரங் அந்த ஹரேனா பச்சை, அந்த க்ரீன் சொல்லக்கூடிய ஹரே ரங்கு அந்த பசுமையான பச்சையான அந்த கலர் க்ரீன் கலர் धरती की उपजाऊपन, समृद्धि एवं प्रगति का परिचायक है. இந்த க்ரீன் கலர் நம்ம நாட்டினுடைய உபஜாபூப்பன் அப்படின்னா விளைச்சல் உற்பத்தியை பற்றியும், சம்ருத்தி செழிப்பு வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய செழிமையை பற்றியும், और प्रगति का परिचायक பிரகதினா ப்ராக்ரஸ் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. இந்த மூணு கலருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. கேசரியா ஹமாரே தேஸ் கா தாக்கத் ஏவம் சாகஸ், இந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம நாட்டினுடைய சக்தி மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்துது. இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒயிட் சஃபேத் வந்து நம்ம நாட்டினுடைய அமைதி மற்றும் உண்மையை வந்து வெளிப்படுத்துது. அடுத்தது க்ரீன் கலர் வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய விளைச்சல் மற்றும் செழிமையை வந்தும், அப்புறம் பிரகதின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சியை பற்றியும் வெளிப்படுத்துது. சக்கர இஸ் பாத் கோ தர்ஷித் கர்த்தா है. இந்த நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம் இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஜீவன் கதிமான है, வாழ்க்கைங்கிறது இயங்கக்கூடியது, இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியதான் வாழ்க்கை. சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது வாழ்க்கை. ஜப்கி மிருத்யு நிశ్చலதா கா நாம है. எப்பெல்லாம் அந்த மரணங்கிறதும் ஒரு உறுதியானதான். ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா பிறப்பு இறப்புங்கிறது உறுதி. ஸோ வாழ்க்கைங்கிறது உறுதியாக கண்டினியூவாக சுற்றி கொண்டே இருக்கக்கூடியதான் அப்படின்னு இந்த சக்கரத்தை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஜண்டே கி லம்பாயி, இந்த ஃப்ளாகோடைய லம்பாயி அப்படின்னா நீளம், சௌடாயி அகலம், அனுப்பான் அந்த அளவு 3.2 ஹேம், 3க்கு 2, 3 2 இப்படிங்கிற கான்செப்டில் இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவில் வந்து நம்ம ஃப்ளாக் வந்து இருக்குது. சக்கரக்கா வியாஸ், இந்த சக்கரத்துடைய வியாஸ்னால் அந்த விட்டம் சொல்லக்கூடிய அந்த அளவு, சக்கரத்தினுடைய அளவு. சஃபேத் பட்டிக்கு, பட்டினா அந்த அந்த பார்டர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு. சௌடாயிக்கே லக்பக், அந்த அகலத்திற்கு ஏற்றது போல், சௌடாயிக்கே லக்பக் அந்த அகலத்திற்கு கிட்டத்தட்ட பராபர் ஹோத்தாக ஈக்குவலாக இருக்குது. அந்த ஒயிட்டை கரெக்டாக பேஸ் பண்ணி அந்த சக்கரம் வந்து இருக்குது. அடுத்தது பாரதிய ராஷ்ட்ரிய திவஜ்கே ரூபமே, இந்திய தேசிய கொடி அப்படிங்கிற அந்த பேரில் திரங்கேகோ இந்த மூவர்ணத்தை பாரத் கே சம்விதான்காரி சபா, அந்த சட்டசபை லா ஆர்கனைசேஷன் வந்து 22 ஜூலை 1947 को अंगीकृत किया गया है. நம்ம தேசிய கொடியை 1947 ஜூலை 22ஆம் தேதி நம்ம சட்ட அமைப்பு ஏற்றுக்கொண்டது. இந்த மூவர்ண கொடியை நமது நாட்டினுடைய சட்ட அமைப்பு ஏற்றுக்கொண்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த கிளாஸில் திரங்கான்னு சொல்லக்கூடிய மூவர்ணம் அப்படிங்கக்கூடிய நம்ம ஃப்ளாகை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதோடைய எக்ஸசைஸ், இந்த லெசனுடைய எக்ஸசைஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாருங்கள், மீனிங்ஸ், சப்தார்த்த, வேர்டு, ப்ரொனன்சியேஷன், மீனிங்ஸ். திரங்கா, ட்ரிகலர், ராஷ்ட்ரிய, நேஷ்னல், இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் विलोम शब्द, ऑपोजिट्स, ऊपर नीचे, शांति अशांति, सत्यता असत्यता, அப்படி ஆப்போசிட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வச்சன் बदलो, चेंज द नंबर, सिंगुलर प्लूरल. रंग रंग, नो चेंज. तीली तीलियां, झंडा झंडे, पट्टी पट्टियां, இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அங்கிரேஜியுமே அர்த்தம் லிக்கோ. ரைட் த இங்கிலீஷ், ரைட் த மீனிங் இன் இங்கிலீஷ். திரங்கா, ட்ரிகலர், துவஜ், ஃப்ளாக், இந்த மாதிரி சஃபேத், ஒயிட், இந்த மாதிரி ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸை எழுதுங்க. அப்புறம் ஆப்போசிட்ஸ், லம்பாயி, ஜீவன், ஊப்பர், இதோட ஆப்போசிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பாரத் கா ध्वज लाल है, इंडियाவோட फ्लैग रेड, रॉन्ग. बीच में नीले रंग का चक्र है, ट्रू, सही. இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஷின் ஆன்சர். 4 கொஷின் ஆன்சர் இருக்குது. ராஷ்ட்ரிய ध्वज का रंग बताओ, நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோடைய கலர்ஸை சொல்லுங்கள். सफ़ेद रंग की पट्टी में बीच में क्या है, सफ़ेद रंग की पट्टी के बीच में नीला चक्र है. இந்த மாதிரி இதில் வந்து சஃபேத், கேசரியா, ஹரா, இந்த மாதிரி கலர் சொல்லணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனை நல்லா தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.